சதுசேயர்கள் கொஞ்சம் பேர் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, ஒரு பெண்ணு அநேக கணவர்களோட வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் ஒருத்தர் பின் ஒருத்தராக செத்து போனதுக்கப்புறம் அந்த பெண் மற்றும் அவ கூட வாழ்ந்த அந்த கணவன்மார்கள் எல்லாரும் உயிர்த்தெழுதலில் வரும்போது அந்த பெண்ணுக்கு யார் கணவனாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை மத்தேயு 22வது அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தில் பேசுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் பற்றி தெரியாததுனால தான் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான கேள்விகள்லாம் நீங்கள் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு உயிர்த்தெழுதலில் ஒருத்தர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உயிர்த்தெழுதல் அடையும் போது இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் 1000 வருட அரசாட்சி தொடங்கும் போது எல்லாருமே உயிரோடு எழுந்து வருவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஆண் பெண் அப்படின்னு அடையாளம் காணப்படக்கூடிய அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ், இனப்பெருக்கத்துக்கான உடல் உறுப்புகள் அவங்க உடம்புல திரும்பவும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அவங்க எப்படி இருப்பாங்க? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களை போல இருப்பார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இனப்பெருக்கத்துக்காக தேவன் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆணுடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த உறுப்பு, அது உயிர்த்தெழுதலில் அந்த மனுஷன் வரும்போது அவருடைய ஆண் உறுப்பு அப்படியே உள்பக்கமாக சுருங்கி அல்லது உள்பக்கமாக இழுத்து கொள்ளப்பட்டு ஒரு ஃப்ளாட்டான நிலைமையில தான் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு மார்புன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி ஒரு குழந்தைய பாலூட்டி வளர்க்கறதுக்காக தேவனால் படைக்கப்பட்டு அது உருவானது. அப்போது உயிர்த்தெழுதலில் நீங்கள் குழந்தையும் பெற்றுக்க போகிறதில்ல, ஒரு ஆணோட சேர வேண்டிய சூழ்நிலையும் இனி தேவையில்லை, ஏன்னா இனி இனப்பெருக்கம் இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த ஃபீச்சர் தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதுவும் அப்படியே உள்பக்கமாக இழுத்து கொள்ளப்பட்டு ஃப்ளாட்டான ஒரு நிலைமைக்கு வந்துடும். அப்போது ஒரு நபர் இன்னொரு நபரை பார்க்கும்போது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அங்கே தேவைப்படாது. அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி அட்ராக்ஷன் பிரெயினில் உருவாகிற அந்த விஷயம் உயிர்த்தெழுதல் என்ன பண்ணப்படாது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே இருக்காது. அதனால் யாரையும் அட்ராக்ட் பண்ணணும், ஒருத்தரை தொடர்ந்து போய் பிடிக்கணும் அல்லது தவறாக நடந்து கொள்ளணும், இந்த மாதிரி தாட்டெல்லாம் உயிர்த்தெழுதல் என்ன ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா வரவே வராது. அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லுவார், உயிர்த்தெழுதலில் கொள்வனவும் இல்லை கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு. அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிங்க அப்படின்னா, மேரேஜுக்காக நீங்கள் போய் பெண்ணையும் தேட மாட்டீங்க, இன்னொருத்தர் மேரேஜுக்காக நீங்கள் பொண்ணையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லுவார். அப்போது ரிசரக்ஷன் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பரலோகத்தில் தூதர்கள் என்ன மாதிரியான உடல் அமைப்போடு இருக்கிறாங்களோ அந்த ஒரு உடல் அமைப்பு எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய மீனிங். உயிர்த்தெழுதலில் நீங்கள் யாரை பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.